வணக்கம் மை டியர் மக்களே. கதை போமா எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நம்ம பிக் பாஸ் வந்து பாலிவுட்டோ இல்லை டாலிவுட்டோ கிடையாதுங்க. நம்மளது வந்து கோலிவுட், ரைட்டுங்களா? இந்த சீசன் பிக் பாஸில் நான் ஒன்று வந்து நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம பிக் பாஸ் எந்த பிக் பாஸில் எந்த ஸ்டேட்டில் நடந்தாலும் நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தில் யூனிக்காக இருக்கும். எப்படின்னா, நீங்களே பாருங்கள், திஸ் டைம் நம்ம ஒரு சீசனில் வந்து நிக்சன் ஐஷு, ரைட்டுங்களா, நினப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கண்ணாடிக்கு கண்ணாடி நடுவில் உட்காந்துக்கிட்டு, ரெண்டு சைடு உட்காந்துக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தது. மக்களுக்கு நம்மளுக்கெல்லாம் அது பிடிக்காமல் போய் அவங்கள என்னென்னவோ பேசி ஏதோ பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வீக் எனக்கு தெரிஞ்சு அந்த ஐஷுவே எலிமினேட்டே ஆகிட்டாங்க, ரைட்டுங்களா? ஸோ அவங்க சாதாரணமாக அந்த மாதிரி பேசிக்கிட்டது நம்மளுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா, இப்போ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னுன்ற மாதிரி கண்ணாடிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இந்த அரோரா வந்து எல்லாரையும் கிஸ் பண்ணிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் திவாகர் ஓடி வந்து எனக்குன்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா எல்லாரும் பார்ப்பாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்ப்பாங்க. இது வந்து நம்ம துட்டு கொடுத்துட்டு போய் தேட்டரில் பார்க்குறது இல்லைங்க. ஏன்னா அது நம்ம தப்பு, நம்ம கூப்பிட்டு போனோம், நம்ம தான் துட்டு கொடுத்து கூப்பிட்டு போனோன்னு. ஆனால் இது அப்படி கிடையாது, வீட்டில் எல்லாருமே பார்க்குற ஒரு ஷோ. அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப ஓவராக பட்டது, பிடிக்கவில்லை. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம ஒரு கண்டஸ்டண்ட்டை வெளியிலே அமிச்சோம், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிக்சனும் நம்மளுக்கு அப்படியே போயாச்சு, டவுன் ஆகி அவரையும் வெளியில் அமிச்சிட்டோம். ஆனால் அவர் நல்லா விளையாடிட்டு வந்திருந்தார், ரைட்டுங்களா? ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த வாட் இஸ் தட் பாத் டப், அது என்னங்க பாத் டப்புன்றது, இட் இஸ் கம்ஸ் அண்டர் பாத் டப்னா அது இட் ஷுட் பி இன்சைட் த பாத்ரூம், ரைட்? அப்படி தானே அது. அந்த அதுக்கு பதில் இல்லாமல் அதை வெட்ட வெளியில் வச்சுட்டு அதுக்கு ஒரு மணியாக போட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சுட்டு அதுலேயும் ஒரு ஃபன்னு. நம்ம அது அவங்க சாதாரணமாக அந்த தண்ணியில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, ஸ்விம்மிங் பூலில் விளையாடுற மாதிரி. அப்படின்னா நம்மளுக்கு அது தப்பாக தெரியாது. அதை வினோத் வந்து பார்க்காதீங்கன்னு அது இன்னும் கோட்டை வந்து மறைக்கிற மாதிரி, அவங்கள மறைக்கிற மாதிரி, அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து அது யார் எஃப்ஜே, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அவங்கெல்லாம் அதை பீப் பண்ணி, திவாகர்லாம் அதை பீப் பண்ணி பார்க்குற மாதிரி, எங்கள் வீட்டு பொண்ணுங்க குளிக்கிறதை பார்க்காதீங்க. என்னங்க இது வந்து ஒரு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, மட்டமாக இருக்குது. இந்த கர்மத்தெல்லாம் பார்க்கவா நம்ம பிக் பாஸ் உட்காந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது ஏன் இந்த மாதிரி எந்த பிக் பாஸ்லேயும், நம்ம தமிழ் பிக் பாஸில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நம்மளதெல்லாம் பாலிவுட் ஹாலிவுட் ரேஞ்ச் கிடையாதுங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு நம்ம இருக்கிற ஒரு தமிழுக்குன்னு இருக்கிற ஒரு பிக் பாஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம அதைப்படி தான் நம்ம இது வரைக்கும் போயிட்டு இருந்தோம். அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாரு, அது ஏன் தெரியல. அவங்க நல்ல பேச்சாளர், நல்ல தைரியமானவங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு நான் டாப் 5ல் வருவாங்கன்னு பார்த்தேன். அவங்க டாப் 2லே வருவாங்க போல, எதில் எலிமினேஷனில். அந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு கால் அவங்க எல்லோரும் டார்கெட் பண்ணுறதுனால அவங்களும் எல்லாரையும் வச்சு செய்யணும்னு பண்ணுறாங்களோ, இல்லை போய் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் தேவையில்லாத இடத்துல போய் பேசுகிறதுனாலையோ, இல்லை திவாகர் பாரு 2 பேருமே ஏன்னா குரூப்பாக இருந்ததே அது என்னது பாச கூட்டம், அன்பு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்தீங்களா, அர்ச்சனா எல்லாம் இருந்தாங்க பாருங்கள். அந்த டைமில் அவங்கள அப்படியே மொத்தமாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வாரமாக டபுள் எவிக்ஷன்லாம் பண்ணி நம்ம வெளியில் அமிச்சோம். அந்த மாதிரி குரூப்பாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? அது இவங்க ஏன் 2 பேர் ஒன்றா சேர்ந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேமையே சுவாரஸ்யம் இல்லாமல் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்களே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஏன்னு தெரியல. இன்றைக்கி பாருங்கள், ப்ரோமோவில் பார்த்தேன் அந்த பொம்மை டாஸ்க்கு தான் வேறு மாதிரி வச்சு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்லாட்டில் வைக்கணும். ஒரு ஸ்லாட் கம்மியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போர்ட் அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வந்து கண்டிப்பாக பாருடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வைக்காமல் வச்சுன்னு இருப்பார். பாருங்கள் நீங்கள் வேணாம். ஸோ அது வந்து ஒரு மாதிரி போக போகுது. வயலன்ஸு, அடி தடி, ஏறி மிதிக்கிறது, குதிக்கிறது எல்லாம் நடக்கும் இன்றைக்கி எபிசோடில். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இவர் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அடிச்சுக்குவாங்கள்ல, சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸில். ஸோ அதில் வந்து திவாகர் ஸ்டார்டிங் சண்டை போட்டதே எனக்கு வேஸ்ட்டாக பட்டுச்சு. ஏன்னா அவர் தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்குன்றாரு, அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஓட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இன்கேஸ் அவர் நாமினேஷனில் வராமல் பாரு வந்திருந்தா ஒரு கால் 2 பேர் ஒன்றா போனதுக்கு அவர் ஓட்டு இவர் விழலான்னு ஒரு ஐடியாவில் பாரு பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பாருவும் ஓட்டில் வந்துட்டாங்க, திவாகரும்
ஓட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் நாமினேட் பண்ணது பாரு தான் மெயின் டார்கெட். அப்படி தான் பண்ணாங்க. அந்த அப்சராலாம் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி ஆர் அப்சரா தான் வெளியில் போவாங்க, எலிமினேட் ஆவாங்கன்னு நான் தான் சொன்னேன். பட் இருந்தாலும் பிரவீன் காந்தி அட்லீஸ்ட் 2-3 இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் வந்து டிபேட் வந்து எல்லாம் நடந்துச்சு. பட் அப்சரான்றவங்க சீன்லேயே இல்லை. அவங்க நல்ல கண்டஸ்டன்ட், நல்லா விளையாடுவாங்க, நல்ல சோல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. பட் அவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒரு நாள் ஒரு இடத்துல கூட அவங்க ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை தன்னை. அது ஏன் தெரியல. பட் இந்த வீக் யாரோ தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த இது என்னது விஜய் சேதுபதியும் நயன்தாரா அண்ட் சமந்தா படத்தினுடைய ஒரு கிளிப்பிங் போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த இந்த படம் வந்து வாக்கில் 2 காதல். ஸோ அந்த கிளிப்பிங் டப்பிங் பண்ணும்போது அந்த கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் அதுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன், அவர் பேசுகிறதே அவர் கரெக்டாக பேச மாட்டார், நம்மளுக்கு புரிஞ்சிருக்க முடியாது, மாற்றி மாற்றி பேசுவார். அவர் எப்படி பார்த்துட்டு டப்பிங் பண்ணுவாருன்றது டவுட் பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அவர் தான் ஃபஸ்ட்டாக பேசியிருந்தார். பட் விக்கல்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். அந்த டைலாக்கை மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவர் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது ஒன்று நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒன்றே ஒன்றத்தை மட்டும் தடை செய்திருங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே. இந்த லவ் கண்டென்ட்டு தயவு செய்து வேணாம். எங்களுக்கு பார்த்து போர் அடித்து போச்சுன்னு இல்லை, எங்களுக்கு லவ் பிடிக்கலன்னு இல்லை. லவ்ன்றது ஒரு புனிதமானது, ரைட்டுங்களா? இந்த பிக் பாஸ்க்குள்ளே பண்ணுற லவ் இருக்கே, ஐயோ அது கண்டென்ட்டுக்காகவும் இல்லை ரொம்ப நாள் நிறைய வீக்ஸ் வரணுன்றதுக்காகவா, இல்லை அது எதுக்குன்னே தெரியலைங்க. ஏன்னா பிக் பாஸ் உள்ளே வந்த லவ் எதுவுமே வெளியில் வந்து நினச்சதே இல்லை. ஒன்று மட்டும்தான். யார் அது? இவன் அமீர். அது மட்டும்தான். மற்றபடி மற்றவங்க எல்லாருமே கண்டென்ட் கொடுத்துட்டு அவங்ககிட்ட வெளில போனோடனே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த எஃப்ஜேவும் அதுக்கப்புறம் யார் ஆதிரை, அவங்க 2 பேரும் அந்த லவ் கண்டென்ட்டு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆதிரை எஃப்ஜே ஆதிரையும் 2 பேரும் உட்காந்துட்டு அதுங்க பண்ணுற சேஷ்டெல்லாம் சகிக்கலை, பார்க்க முடியல. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த துஷாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த அரோரா அவங்கள விடாது. அவர் அது சைடில் அது லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனையும் டவுன் பண்ண போகுது. அதுதான் எனக்கு நல்லா புரியுது. தயவுசெய்து இந்த பிக் பாஸ்க்குள்ளே இந்த லவ் கண்டென்ட்டை தயவுசெய்து தடை பண்ணுங்க பிக் பாஸ். இதை தான் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ நேற்று எபிசோட் பார்த்தோம். உங்களுடைய அபிப்பிராயமும் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.